கர்த்தருடைய சத்தம் இந்த நாளில் நம்மத்தில் தொனிக்கும்படியாக அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி கர்த்தருடைய மகத்துவங்களை பேசலாமா? இதுவரையில் நம்மை நடத்தி வந்த தேவனை நினைச்சு பார்ப்போமா? அப்பா, உம்மை நாங்க நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களை மறக்கலப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீர் எங்களை மறக்கலப்பா. நாங்கள் நம்பினவர்கள் எங்களை மறந்ததுண்டு. கடைசி வரை கூட வருவேன்னு சொன்னவங்க எங்களை கைவிட்டதுண்டு. ஆனா நீங்க எங்களை மறக்கல ஆண்டவரே. எங்களை நீங்க நடத்தி வந்தீங்கப்பா. ரீரோஷேதா சீதரலா தெரேலா. நீ நல்லவ, நீ நல்லவ, உம்மை உயர்த்துகிறோம் ஏசையா. கர்த்தருக்கு அப்படியே நன்றி பலிகளை செலுத்தலாமா? அன்றைக்கு நோவா செலுத்தின சுத்தமான பலிகள் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்வதற்கு ஏதுவா இருந்தது. இன்னைக்கு சொல்லுங்க, ஏசப்பா, நாங்க சுத்த பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம். நீர் அதை சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்ளும். ஆண்டவர் கேட்பதற்கு முன்பாகவே என்னை சுற்றி எல்லாரும் அழிந்த போதும் என்னை பேழைக்குள் வைத்த பாதுகாத்த கர்த்தருக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் கண் பார்க்க நான் பெற்றிருக்கிற இதே பிரச்சனையினால் அழிந்து போனவர்கள் உண்டு. என் கண் பார்க்க எனக்கு வந்த அதே வியாதியினால் மரித்து போனவர்கள் உண்டு. ஆனா நீங்க எங்க கையை விடலப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர் லார்ட். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய எங்கள் தேவன் நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. ஷிபாலோ சே கலா துரே மகாந்தாரி ஷேகா சேதரா. சேனைகளின் கர்த்தரே, தகுரமாஷீதராசே. கர்த்தர் பெரியவரப்பா, கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, வானம் உம்முடைய சிங்காசனம் ஆண்டவரே, பூமி உம்முடைய பாதப்படி ஆண்டவரே. சொல்லுங்க, வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி. உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை தேட வந்திருக்கிறோம் அப்பா. ஷீரா கலுதரா சேரலாதனா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாக எங்கள் நல்ல தேவனா இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீ நல்லவர், கர்த்தர் நீ நல்லவர். இன்னும் சிலருடைய உதடுகள் அசையணும். உங்க உதடு அசைகிறது ஒரு பலிக்கு சமானம். உங்கள் கையெடுப்பு ஒரு பலிக்கு சமானம். நீங்கள் கைகளை உயர்த்துகிறது ஒரு பலிக்கு சமானம். உங்கள் உதடுகள் அசைவது ஒரு பலிக்கு சமானம். ஓரியா சேகாலா பதுரா பலதிரபா ஷேகதரபா. வானத்துல கர்த்தருடைய பரலோகத்திலிருந்து அவருடைய பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி இன்றைக்கு நம்மை சந்திக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி என்னை இன்றைக்கு சந்திக்கட்டுமே. ரிகா பாதி சே காலாதோரபா ரியாலா ஷீகாலா சே கதரபௌ சே தரிலா. கர்த்தரே தேவன் என்று நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் முன்பாக நிரூபிக்கிறதற்கு ஏதுவான ஒரு அக்கினி. நிகமோ சே கருதா.
உள்ளத்தை நாங்க திறந்து பாடுறோம்ப்பா. சொல்லுங்க, என் உள்ளத்தை நான் திறந்து பாடுகிறேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நொறுங்குண்டு இருக்கிற இருதயத்துக்கு தூரமா நின்று வேடிக்கை பார்க்கிற கர்த்தர் நம்முடைய தேவன் அல்ல. நறுங்குண்ட இருதயத்தின் சமீபத்தில் வந்து நிற்கிறவர். ஒருவேளை உள்ளம் உடைந்து நீங்கள் இங்கு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தர் எங்கோ தூரத்தில் இருந்து உங்க வேதனையை பார்க்கிற ஒரு கர்த்தர் அல்ல, அவர் உங்கள் சமீபத்தில் வந்து உங்களை பார்க்கிறவர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வானமும் சிங்காசனம், பூமியும் பாதபடி, நாங்கள் பிள்ளைகளே, நீர் தங்கும் ஆலயமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வானமும் சிங்காசனம், பூமியும் பாதப்படி, நாங்கள் உம் பிள்ளைகளே, நீர் தங்கும் ஆலயமே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இருந்தவரே, நாங்கள் உம் சிங்காசனம், பூமியும் பாதப்படி, நாங்கள் உம் பிள்ளைகளே, நீர் தங்குகிற ஆலயம் அப்பா. நாங்க நீர் தங்கும் இன்றைக்கு எங்கள் மத்தியில நீர் வந்து வாசம் பண்ணுங்கப்பா. இருந்தவரே, இருப்பவரே, சீக்கிரம் வரப்போகும் ராஜா நீரே, ஆதியுமே அந்தம் நீரே, முடிவில்லா ராஜ்யம் உமதாகுமே. இருந்தவரே, இருப்பவரே, சீக்கிரம் வரப்போகும் ராஜா நீரே, ஆதியுமே அந்தமுமே, முடிவில்லா ராஜ்யம் உமதாகுமே. சிங்காசனம், பூமியும் பாதப்படி, நாங்கள் உம் பிள்ளைகளே, நீர் தங்கும் ஆலயமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? வானமும் உடைய சிங்காசனம், பூமியுடைய பாதப்படி அப்பா. நீர் தங்குகிற ஆலயமாய் நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் உம் பிள்ளைகளே, நீர் தங்கும் ஆலயமே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியால், நீர் எங்களுக்குள்ளே உலாவி, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் முடிவில்லா ராஜ்யத்தை உடைய எங்கள் ராஜாதி ராஜா நீரப்பா. ஆனாலும் எங்கள் நடுவில் நீர் வாசம் பண்ணுகிறீரே. Thank you Holy Spirit of God. எங்களோடு நீங்க பேசுகிறதற்காக நாங்க நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். Thank you so much. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ற நீங்க எப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல பணம் போடுற மாதிரி. ஆமென். ஆமா.
ஏன் அதை ஃபிக்ஸட்ல போட்டு வைக்கிறோம்? நம்ம அப்பப்ப பேங்க்ல சும்மா போட்டு வச்சா சரக்குன்னு என்ன பண்ணிடுவோம்? செலவு பண்ணிடுவோம். ஆமென். அதனால தான் நான் எப்பொழுதுமே சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கும் கர்த்தருக்காகவும் அவருடைய ராஜ்யத்திற்காகவும் நீங்க செய்கிற எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். அல்லேலூயா. ஆமென். அவ்வளோ சந்தோஷத்தை காணோமே. இதுவே நம்ம பேங்க்ல ஒரு 25 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்குன்னு வச்சுப்போம். இல்லை சிஸ்டர், வச்சுப்போம். சும்மா வாய் தானே சொல்லி விடுவோம், எதையாவது வச்சுக்கோங்களேன். 25 லட்சம் இருந்தா யாராவது உங்ககிட்ட வந்து என்ன பிள்ளைய படிக்க வைக்க போறீங்க, என்னதான் செய்ய போறீங்க அப்பெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? தேவையா? ஒரு உடம்பு சரியில்லையா உடனே பணத்தை எடுத்து பிள்ளை படிப்பா உடனே. எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும்ல. ஆமா, சிலர் குதிரைகளின் மேலும் சிலர் ரதங்களின் மேலும் நம்பிக்கை வைக்கிறார்களாம். குதிரை மேலும் ரதத்தின் மேலும் நம்பிக்கை வைக்கிறவனே அப்படி ஒரு தைரியமா அப்படி கெத்தா இந்த பூமியில சுத்தும் போது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரின் மேலே நம்பிக்கை வைக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, பணத்தின் மேலும் அழிகிற பொருளின் மேலும் என் நம்பிக்கையை வைக்கலப்பா. ராஜாதி ராஜாவாய் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய எங்கள் யூத ராஜ சிங்கமாகிய உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஆமென். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. ஆனா என்னுடைய மேன்மையோ என் தேவனை குறித்து. ஆமென். என்னோட அக்கௌண்ட்ல எந்த காசு இல்லைனாலும், எனக்குன்னு ஃபிக்ஸட்ல எதுவுமே இல்லைனாலும், ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கும் மனுஷியும் கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய பாதத்துல செலவு செய்யறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆமென். அது உங்களுக்கும் உதவும், உங்க தலைமுறைகளுக்கும் உதவும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நான் 1000 தலைமுறை வரைக்கும். ஆமென். அப்படி நம்ம கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம்ம ஜெனரேஷன் எவ்வளோ பேர் வரப்போறாங்கன்னு தெரியாது. ஆமென். தெரியுமா உங்களுக்கு? என் குடும்பத்தில் இத்தனை பேர் தான் வரப்போறாங்க தெரியாது. ஆனா நானும் என்னுடைய கணவரும் எப்பொழுதுமே ஜெபிப்போம். என் கணவர் ஒரு ஜெபத்தை எப்பவுமே செய்வார், ஆண்டவரே உங்க வருகை வரைக்கும் நாங்க சந்ததி சந்ததியா உங்க ஊழியத்தை மட்டும்தான் செய்யணும். ஹல்லேலூயா. அது எத்தனை சந்ததி வேணாலும் வரட்டும், ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் இன்றைக்கு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆசையா வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமா, உங்களை எது தள்ளி கொண்டு வந்தது எனக்கு என்று தெரியல. ஆமென். What force brought you here? I don't know. பட் ஒரு விஷயம் நல்லா வாசிக்கிறோம், ரூத் கதிர் பொறுக்க புறப்பட்டு போகிறார். அவளுடைய இன்டென்ஷன் கதிர் பொறுக்கணும், அவ்வளவுதான். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், அவ்வளவுதான் அவ இன்டென்ஷன். ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவள் போன வயல் அது தற்செயலாய் போவாசுடையதா இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அவ இன்டென்ஷன் எல்லாம் எனக்கு சாப்பாடு போதும், நான் சாப்பிட்டா போதும் அப்படின்னு தான் வந்தா. ஆனா அவளுக்கு தெரியாது, கர்த்தர் அவளை தலைமுறை தாண்டின ஆசீர்வாதத்துக்கு நேராக போவாசின் களத்திற்கு திருப்புகிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எப்படி வந்தீங்கன்னு தெரியல. சில வாலிப கூட்டத்துக்கெல்லாம் யூத் வரும்போது சொல்லுவாங்க, அப்பா அம்மாவோட கம்பல்ஷன்ல தான் வந்திருப்பாங்க. ஆமென். மேபி எந்த ஒரு எதிர்பார்ப்போடையும் நான் வரல, சர்ச்சில் நடக்குது அதனால சும்மா வந்தேன் அப்படின்னா கூட நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களை தேவனுடைய பெரிதான திட்டத்துக்கு நேராய் நீங்கள் நினைப்பதற்கும் கதிர் போதும் என்று நினைத்தவளுக்கு எதிர்காலம் வரைக்கும் அவள் தலைமுறையிலிருந்து ராஜாக்கள் தோன்றுகிற வரைக்கும் கர்த்தர் அவளுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். நான் நம்புறேன் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. வசனம் தான் கேட்க வந்த சிஸ்டர் அப்படின்னு நீங்க வந்திருந்தீங்கன்னா, கதிரை கொடுக்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, எதிர்காலத்தையும் கொடுக்கிற கர்த்தர் உங்களுக்கு உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட நான் பேச போகிறேன். நான் பொதுவாக இந்த தலைப்பெல்லாம் நான் சொல்லி பேச மாட்டேன், எனக்கு அப்படி பேச தெரியாது. ஆனாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தலைப்பை சொல்லலாம், ஒரு வார்த்தையை சொல்லலாம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பே வாட்ச்மேன். நீங்க விமனா இருந்தா வாட்ச் விமன் எழுதிக்கோங்க. தமிழ்ல எழுதுறீங்கன்னா காவற்காரர், ஜாமக்காரர், காவல்காரி அப்படின்னு எதை வேணாலும் எழுதிக்கோங்க. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிற இந்த வார்த்தைக்கு பின்பாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்க போகுது. நம்புறீங்களா?
கர்த்தர் நிச்சயமா அதை செய்ய போகிறார். இன்றைக்கு நான் உங்களை திசை திருப்ப போகிற வேத புத்தகம் என்னாகமம் 14ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 14க்கு நேரா உங்க கவனத்தை நீங்க திருப்பினீங்கன்னா, ஆமென், இந்த அதிகாரத்தினுடைய பின்னணியை நம்ம முதலாவது பார்த்துட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதில் இருக்கிற முக்கியமான வசனத்தை நான் சொல்ல போகிறேன். கேமராமேன் தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் இப்படி நடந்து பழகிட்டேன். ஆமென். ஓகே, கிரேட். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ இந்த 14ஆம் அதிகாரத்துடைய பின்னணி என்னன்னா, கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு, உங்களை கானானுக்கு கொண்டு போகிறேன். ஆமென். எப்பவுமே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள ஏற்படுகிற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. ஹல்லேலூயா. ஆமா, ப்ராமிஸ் வில் ஆல்வேஸ் மேக் a greater joy in our heart. ஆமாதானே? கர்த்தர் இதை செய்ய போகிறேன், அவர் அதை செய்யறாரோ செய்யலையோ அது எப்ப நடக்குமோ நமக்கு தெரியாது. ஆனா அந்த வார்த்தை வரும்போது நம்ம உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அப்படி யாரெல்லாம் சந்தோஷப்படுவீங்க? நிறைய பேர். அப்பனா உங்களோட கர்த்தர் இருக்கிறார். கரெக்டா ஸ்பிரிட், ரைட் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கு. ஆமென். ஆமா, அதாவது நான் கையை விட்டு பார்த்தா தான் நம்புவேன்ற தோமாக்களை விட நான் பார்க்கலனாலும் உங்களை நம்புவேன்னு சொல்ற நம்ம மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் சொல்றாருப்பா, நீ கையை விட்டு பார்த்தா தான் நான் இயேசு நீ நம்புவேன்னு சொல்ற, என்னை பார்க்காமலேயே ஆமென் நம்புகிற ஒரு கூட்டம் வரப்போகுது. ஆமென். அவர்கள் மேல் நான் பிரியமா இருப்பேன்னு கர்த்தர் சொல்றார். நானும் என் கணவரும் கார்ல பிரயாணப்படும் போது திடீர்னு என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். பிரின்சி, நீ உன்னை யோசிச்சு பார்த்தியா? நீ ஏசப்பாவை பார்த்துருக்கியா அப்படின்னாரு. இல்லைங்களேப்பா, நானும் பார்த்ததில்லை. நம்ம அப்பா அம்மா பார்த்துருக்காங்களா? இல்லையேப்பா. பார்க்காத ஒன்றின் மேல, ஆமென், பார்க்காத ஒரு தெய்வத்தின் மேல நம்பிக்கை வச்சு அதுக்காக எல்லாவற்றையும் விட்டு வாழ்க்கையே அர்ப்பணிச்சுட்டு இப்படி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த பிள்ளைய தூக்கிட்டு. ஆமென். யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்குல்ல? ஆமா, பார்த்ததில்லை, தொட்டதில்லை, ஆனா அவரை நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இப்படி கானானை வாக்கு பண்ணின தேவன், கானான் உங்களுக்குப்பா அப்படின்னு கர்த்தர் புறப்பட செய்து வந்துட்டாங்க. இப்ப கானானுக்கு கிட்ட வந்தாச்சு. ஆமென். ரொம்ப சமீபத்துல வந்தாச்சு. போய் பார்த்துட்டு வர தூரம் தான், ரொம்ப க்ளோசர். இப்ப இந்த க்ளோசரா வந்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மோசே என்ன பண்றாரு, 12 கோத்திரத்துல 12 பேரை பிடிச்சு நீங்க போய் என்ன பண்ணுங்க, வேவு பார்த்துட்டு வாங்க. ஆமென். ஆமா, வேவு பார்த்துட்டு வாங்க. ஃபாரின்லாம் எல்லா இடத்துல, ஃபாரின் போயிருந்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இடத்துல இப்ப என்ன வந்துருச்சுன்னா கேமரா வந்துருச்சு. ஆமா தானுங்க? நம்ம வீட்டை விட்டு காலடி எடுத்து வச்சா 5 செகண்ட்குள்ள ஒரு கேமரால நம்ம கேப்சர் ஆயிடுவோமா வெளிநாடுகள்ல, 5 செகண்டுக்குள்ள. ஏன்னா நம்ம இப்படி திரும்பினா ஏதோ ஒரு கேமரா அங்க இருக்கும். கேமராவிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஆனா இந்திய தேசத்துல அவ்வளோ கேமராக்கள் வரல. ஆனா நம்ம அம்மாமாருங்கள்லாம் இருக்காங்க. எப்படிங்க? பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கண்ணும் கருத்துமா. அவ இங்க போயிட்டு வந்தா, அவ 10:30 மணிக்கு வந்தா, ஏன் இன்னைக்கு 11 மணிக்கு வந்தா, இன்னைக்கு நல்ல புடவை கட்டிட்டு போனாலே, இப்படியே பார்த்து பார்த்து. ஆமென். இன்னைக்கு அந்த வாட்ச் விமென்ஸ் எல்லாம் நம்ம எழுப்ப போறதில்லை, இன்னைக்கு வேற வாட்ச் விமென்ஸ். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க போய் வேவு பார்த்துட்டு வாங்க, நோட்டம் பார்த்துட்டு வாங்க, எப்படி இருக்கு அந்த பட்டணம், போலாமா, கர்த்தர் சொன்னாலும் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பும்போது 12 பேரும் போறாங்க, திரும்பி வராங்க. ஆமென். 12 பேர் போகும்போது ஒன்னாதான் போனாங்க, ஆனா திரும்பி வரும்போது 2 குரூப் ஆயிட்டாங்க. ஆமென். ஆமா, பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கிறது நல்லதுப்பா. யாராவது அப்படி சொல்லுவாங்களா? பவுலுக்கு மட்டும் டிஃப்ரெண்டா ரெவலேஷன்ஸ் வரும். பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள இந்த மாதிரி குரூப்பா இருக்கிறது நல்லதுப்பா. ஏன் பவுலே அப்படி சொல்றீங்க அப்படின்னா, அப்பதான்ப்பா எந்த குரூப்போட கர்த்தர் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பொத்தனாப்புல எல்லா ஆட்டையும் ஒன்னா விட்டா எல்லா ஆடும் நல்லாடுன்னு நம்பிக்கிட்டு இருப்போம். ஆமா தானே? திடீர்னு ஒண்ணு வந்து பிரியும் போது தான் இப்பதான் தெரியுது, எல்லா ஆடும் வெள்ளாடு இல்ல, கூட கொஞ்சம் கருப்பாடும் இருக்கு. அதனால பிரிவினைகள் கூட நல்லதுன்னு பவுல் சொல்றாரு சபைக்கு. அதே போல ஒன்னா போய் 12 பேரும் அப்படியே ஒய்யாரமா வாங்க, இன்னைக்கு எதையாவது உன்னை பார்த்துட்டு தான் வந்துருவோம்ப்பா அப்படின்னு கை கோத்து போனவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. எப்பவுமே பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை மைனாரிட்டியாவே கர்த்தர் வச்சிருப்பார். ஆமே, நம்ம மைனாரிட்டியா இருக்கிறது நல்லதுதான். 12 பேர் போனாங்களே, ஆண்டவர் ஒரு 6 பிரிச்சிருக்கலாமா இல்லையா? ஆமா தானே? என்ன ஆண்டவரே, 6 பிரிக்காம இப்படி 2 பிரிச்சு விட்டீங்களே. இப்ப 2 பேரு நின்னு வாய்ஸ் கொடுக்கறதுனால இவங்களை நம்புறதுக்கு ஆளே இல்ல. ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த அறிக்கையை வந்து சொன்ன உடனே விசுவாசத்தை, கர்த்தருடைய வாக்கை பெற்ற பொழுது இருந்த சந்தோஷத்தை விட
அந்த வாக்குதத்தம் நடக்காது என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய துக்கம் இவங்களுக்கு அதிகமா இருக்கு. என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்டா? நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறீங்க. இவ்வளோ கர்த்தரை தேடுறோம், வேஸ்டா, போயிருச்சா அப்படின்னு நினைக்கும் போதுதான் கர்த்தர் காலேபும் யோசுவாவின் வழியாக ஒரு வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த முழு வசனத்திலிருந்து எடுக்க போகிறேன். நீங்க என்னோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? நம்ம எல்லாரும் வாசிக்க போற வசனம் என்னாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொன்னார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆமென். இப்ப இவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் வந்துருச்சு. வாக்குதத்தம் இருக்கு, ஆனா நிறைவேறாம போயிருமோ? எல்லாரும் அப்படித்தானே வரும். ஒரு ப்ராமிஸ் இருந்தா கூட திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து சொல்றாங்கன்னா, நம்ம பொதுவாகவே அந்த மனுஷர்கள் பக்கம் நம்ம செவிகளை. எனக்கும் அப்படிதான். கர்த்தர் வாக்கு சொன்னாரு, நான் உனக்கு ஜூடாவை கொடுப்பேன். 2016 ஆண்டவர் என்ன பண்ணாரு? வாக்கு கொடுத்தார். நான் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன், அவனுக்கு நீ ஜூடான்னு பேர் வைக்கணும். நல்லா தான் இருந்துச்சு. வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நடந்த போது திருமணம் ஆன உடனே அவ்வளோ சந்தோஷம். எப்படியும் கர்த்தர் ஜூடாவை கொடுத்துருவார். சந்தோஷத்தோடு பயணிச்சுட்டு ஊழியத்தை செஞ்சுட்டே இருந்தோம். ஆனா எப்பவுமே மெசேஜ் எடுத்தோன்னே 2 அம்மாக்கள் வந்து, என்னம்மா நல்ல செய்தி இருக்கா, அதுவா இதுவான்னு கேட்பாங்க. சரி, அப்ப கூட நான் ரொம்ப சோர்ந்து போகல. ஆனா ஒரு நாள் ஒரு அம்மா வந்து ரொம்ப டீடைல்டா சில விஷயங்களை பேசி ரொம்ப மனது வேதனைப்படுற மாதிரி, அவங்க அக்கறையில சொல்றதா நினைச்சிட்டு ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க. அப்பதான் கர்த்தருடைய பாதத்துக்கு ஓடி போய் நான் முழங்கால் படிட்டு கர்த்தரிடத்துல கேட்டேன், அப்பா வாக்கு கொடுத்தீங்கல்ல, கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணுமே வேணும். அடம், பயங்கர அடம். அடம் பிடிச்ச உடனே கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பிச்சார். ஆமென். ஆவிக்குரிய ரீதியில அந்த சென்சிட்டிவிட்டியை கர்த்தர் எனக்குள்ள கொடுத்துருக்கிறதுனால ஆண்டவர் கோவமா பேசுறாரா, அன்பா பேசுறாரா, ஆமா டென்ஷன் ஆக்கிட்டோமா ஆண்டவரை, அப்படியெல்லாம் என்னால சென்ஸ் பண்ண முடியும். ஆண்டவர் ஒரு சத்தம் நல்லா என் செவிகளை ஆண்டவர் சொல்றாரு, டோன்ட் ஃபோர்ஸ் மீ. தமிழ்ல சொல்லணும்னா, என்னை கட்டாயப்படுத்தாத. இந்த வார்த்தையை கேட்ட அப்புறம், ஏன்னா அந்த வாய்ஸ்லயே தெரியுது, ஆமா தானே, வாய்ஸ்லயே தெரியும், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லும் போதே, நம்ம அப்பா சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிடும், அப்பாக்கு ஏறிடுச்சு, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினா பட்டுன்னு ஒரு அடிதான் அப்படின்னு. அந்த சத்தமே எனக்கு தெரிஞ்சு, டோன்ட் ஃபோர்ஸ் மீ அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நோ நோ, இதுக்கப்புறம் ஆண்டவரை வாக்கு கொடுத்த எனக்கு எப்படி கொண்டு வரணும்னு தெரியும். அல்லேலூயா. ஆமென். அப்படியே கர்த்தர் சொன்ன அந்த நாள்ல அப்படியே தரையில படுற மாதிரி வணங்கி கர்த்தரிடத்துல சொன்னேன், இதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேன், நீர் விரும்புகிற சமயத்தில் எனக்கு தாரும், நான் காத்திருப்பேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெயிட்டிங் வெயிட்டிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எதுக்காவது வெயிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருக்காக, கர்த்தருடைய சித்தத்திற்காக, கர்த்தருடைய நேரத்துக்காக நீங்க காத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காத்திருப்பின் முடிவுல அந்த ஸ்பீட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப நாள் யாக்கோபை போய் கேட்டா, ஐயோ 7 வருஷம் 2 பொம்மநாட்டிங்களுக்கு, ஆமென், அதை முடிச்சு கொஞ்சம் வருஷம் உமக்கு எல்லாம் செஞ்சு, அப்பா 20 வருஷம் பெண்ட நிமித்திட்டேன், வெயில் பனி எல்லாத்திலும் கஷ்டப்பட்டேன். யாக்கோபே, உனக்கு தான் வாக்குதத்தம் இருக்கே, 20 வருஷம் எங்க போச்சு வாக்குதத்தம் அப்படின்னா, யாக்கோபு சொல்வார், நான் காத்திருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன். காத்திருந்து 20 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா ஆடு சேர்க்கல. ஒரு நாள் வந்தது, ஒரு கொஞ்ச காலத்திலேயே 2 பரிவாரத்தை கர்த்தர் யாக்கோபு கொடுத்தார். ஆமாதானங்க? 20 இயர்ஸா அதை யாக்கோபு செய்யலங்க. ஒரே சின்ன ஸ்ட்ராட்டஜியை கர்த்தர் யாக்கோபு கொடுத்த உடனே ஒரே மாதத்துக்குள்ள, ஆமென், 20 வருஷம் ஒருவேளை வீண் போல தோணலாம், ஆனா கர்த்தருடைய நேரம் வந்ததுன்னா அந்த 20 வருஷ உழைப்ப ஒரே மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு தர முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் 10 வருஷம் வெயிட் பண்றேன் சிஸ்டர், கவலைப்படாதீங்க, ஒரு வாரத்துக்குள்ள கர்த்தரால அதை செய்து குடிக்க முடியும். ஆமென். வெயிட் பண்றவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஸ்பீட் பண்ணுவார். ஆமென். ஒரே மாதத்துல யாக்கோபுக்கு 2 பரிவாரம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஒரு சில மாதங்களுக்குள்ள யாக்கோபு 2 பரிவாரத்தோடு வெளியே வர கர்த்தர் உதவி செய்கிறார். நீங்க வாசிக்கிறோம்,
ஒரே ஒரு வார்த்தை தான் கர்த்தர் எனக்கு அதுல இருந்து ஞாபகப்படுத்தினார். இது இங்கிலீஷ்ல இல்ல, நான் ரொம்ப இங்கிலீஷும் தமிழையும் சேர்த்து படிப்பேன். ஆனா எப்பவுமே ஆங்கில வேதாகமத்துல சில வசனங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த வசனம் மட்டும்தான் தமிழ்ல மட்டும்தான் அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, இங்கிலீஷ்ல அது இல்லை. என்ன வார்த்தை தெரியுமா? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா ப்ரொடெக்ஷன் அவங்களை விட்டு போயிருச்சு, அப்படிதான் இருக்கு. என்ன இருக்கு? ப்ரொடெக்ஷன் போயிருச்சு. ஆனா தமிழ்ல எப்படி இருக்குன்னா அவர்களை ஒரு நிழல் காத்து கொண்டிருந்தது. இது எப்படி? இது 12 பேரும் போனாங்க. ஆனா இந்த 12 பேர்ல 10 பேர் மட்டும்தான் அவர்களுடைய பிசிக்கலான விஷயத்தை பார்த்தாங்க. ஆனா இந்த 2 பேர் மட்டும்தான் ஆவிக்குரிய ரீதியில பார்த்தாங்க. இப்ப காலேபு கிட்ட யோசுவா கிட்டே ஒரு கேள்வி கேட்க போறோம். என்ன கேட்க போறோம்னா, எப்படி தெரியும் அவர்களை காத்த நிழல் விலகிடுச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? காலேபு கிட்ட. ஏன்னா இன்னும் ஏனாக்கியர்கள் அங்கதான் இருக்கிறாங்க, இன்னும் ஜெயன்ஸ் அங்கதான் இருக்கிறாங்க, இன்னும் பிரச்சனை அங்கதான் இருக்கு, இன்னும் போராட்டங்கள் அங்கதான் இருக்கு, எல்லாமே கடன், எல்லா வியாதி, எவ்ரிதிங் இஸ் இன் ஃப்ரண்ட். ஆனா காலேபும் யோசுவும் சொல்றாங்க, இல்லப்பா அவர்களை காத்த நிழல் விலகிடுச்சு. என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா காலேபும் யோசுவாவும் எப்படிப்பா அந்த நிழல் விலகுச்சு, எதனால விலகுச்சு அப்படின்னா காலேபும் யோசுவாவும் சொல்லுவாங்க, எங்களால தான் விலகுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு சும்மா போய் சுத்தி பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புறாங்கன்னா இல்ல. ஆமென். கர்த்தருடைய சித்தத்துக்குள் இருக்கிறவர்களை கர்த்தர் சும்மா எல்லாம் எங்கேயும் அனுப்ப மாட்டார். ஆமென். இது ஏதோ வேவு பார்த்துட்டு வருவதற்காக மற்றும் கர்த்தர் அவங்களை அனுப்பல. நம்ம சாட்சி சொல்லும்போது நம்ம அண்ணன் சொன்னார், நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு நான் சொன்னாங்களா? அந்த வார்த்தை இருக்கா? எதற்காக இவர்களை அனுப்பினார் தெரியுமா? இந்த இருள், இந்த நிழல் விலகணும்னா வெளிச்சத்தை சுமக்கிறவருடைய கால்கள் அந்த கானானுக்குள்ள போகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எப்படி காலேபுக்கும் யோசுவாவுக்கும் இந்த நிழல் விலகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அவங்களுக்கு அதுக்கு முன்பாக ஒரு வெளிப்பாடு இருக்கு, எனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க வெளிச்சத்தை சுமக்க கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை சம் டார்க்னஸ், சில இருள் நடுவில் நீங்க ஒருவேளை இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை உங்க மேல ஊற்ற போறார். அந்த அபிஷேகம் எப்படி தெரியுமா? ஜீவ ஒளியாகிய தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்க போகுது. ஆமே. நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெளிச்சத்தை சுமக்கிற ஒரு மனுஷன் அந்த எல்லைக்குள்ள போனாலே போதும், நிழல் விலகும். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஏன் கொண்டு வந்திருக்கார் தெரியுமா? ஒரு அசாத்தியமான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஏதோ வேவு பார்க்க அவர்களை அனுப்பல கர்த்தர், அதுக்கு முன்னாடியே இந்த வெளிச்சத்தை கொண்டு போய் அந்த இருளை விரட்ட. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அப்புறம் தான் பிசிக்கல் வார்ஃபேர். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம ஜெயிக்க முடியல, இன்னைக்கு ஏன் நம்ம போராடி வெற்றி பெறல அப்படின்னா, எடுத்த உடனே எப்படிதான் நம்ம வாதாடுறோம்? வாயில, கையில, மாம்சத்தோடு ரத்தத்தோடு தான். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன வார்ஃபேர்? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஆவிக்குரிய இந்த அந்தகாரங்கள் அகன்றது என்று இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீங்க இன்னைக்கு சுமந்து கொண்டு போக போற அந்த லைட் உங்க வீட்டுக்குள்ள போய் நீங்க காலை வச்ச உடனே உங்கள் வீட்டுகளுக்குள்ள இருக்கிற எல்லா அந்தகாரத்தையும் மாற்ற போகுது. அல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க போய் கால் வச்ச உடனே ஆமென், கர்த்தர் அங்க இருக்கிற ஒரு பெரிய டார்க்னஸை கர்த்தர் மாற்றுவாராக. நிறைய பேர் சாட்சி சொல்லும் போது ஒரு சில காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு சில சாட்சிகளை கேட்டேன். அதுல தேவனுக்காக ஏதாகிலும் செய்யணும், கர்த்தருக்காக சுவிசேஷத்தை சொல்லணும். ஆமென். அந்த ஆசையெல்லாம் நமக்குள்ள இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சுலபமா நான் பேசவே முடியல. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? நான் பேசணும்னு நினைக்கிறேன், நான் சுவிசேஷம் சொல்லணும்னு நினைக்கிறேன், அவங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், ஆனா என் வாயை திறக்கவே முடியல, என்னால செய்யவே முடியல. உங்களால பிசிக்கலா நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அங்க முதல்ல போகணும். ஆமென். ஒரு ஆவிக்குரிய என்கவுண்டர் வந்தாதான் அதுக்கப்புறம் கானானை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவார். இன்றைக்கு நீங்க என்ன தெரியுமா சொல்ல போறீங்க? என் பிரச்சனைகளுக்கு மேல உலாவி கொண்டிருந்த அந்த நிழலை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி விட்டார். அல்லேலூயா. அதை நீங்க அறிக்கை பண்ணாலே போதும். கர்த்தர் எதை தெரியுமா பார்க்கிறாரு? ஆண்டவர் எதை பார்க்கிறார் தெரியுமா? அறிக்கைகளை கவனித்து கேட்கிறார். ஆமென். நான் எப்பொழுதுமே நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்வேன். நீங்க பிரச்சனையினுடைய உச்சத்துல இருக்கும்போது, உங்க வாழ்க்கையில தோல்விகளுடைய உச்சத்துல இருக்கும்போது, வியாதிகளுடைய உச்சத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் உங்க உதட மட்டும் அப்படியே கூர்ந்து பார்த்துட்டே இருப்பார். ஆமென். ஆமா, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன் தெரியுமா? என் பிள்ளை என்ன சொல்லுகிறார். ஆமென். அந்த சமயத்துல
நீங்க விசுவாசத்தோட சொல்லுகிற அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே கனப்படுத்துவார். அம்மா சாட்சி சொன்னாங்க. ஆமென். அவங்க எங்களிடத்துல அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க. நான் சொன்ன ஏசப்பா கிட்ட, நாளைக்கு நான் எழுவேன் ஏசப்பா, எனக்கு ஒரு வார்த்தை வேணும். ஆமென். எனக்கு சுகம் வேணும். அந்த அறிக்கையை கர்த்தர் கவனிக்கிறார். ஆண்டவரே, இந்த படுக்கையில் இருக்கிறேனே என்ன ஆகுமோ, இந்த பிரச்சனையில் இருக்கிறேன் என்ன ஆகுமோ, அந்த கேள்விகளை விட, அந்த பயங்களை விட கர்த்தர் விசுவாச அறிக்கை இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு நான் உங்களை நெகேமியாவின் புத்தகத்துக்கு நேராக கொண்டு போக விரும்புகிறேன். இந்த புத்தகத்துல முக்கியமான ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கத்தம் பண்ணினான். அல்லேலூயா. எத்தனை பேரு இந்த வார்த்தையை வாசிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. பிரச்சனைகள் எப்போ ரொம்ப அதிகமா வரும் தெரியுமா? நீங்க அமைதியா நீங்க உங்க வேலையை பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. ஆமென். எதையாவது ஒண்ணு கட்டணும்னு மட்டும் நீங்க எழும்பிட்டீங்கன்னா பிசாசு உடனே வந்துருவான். அல்லேலூயா. பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? எங்கேயாவது ஒரு மூலையில உட்கார வச்சு நம்மளை அழ வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். இது மறந்தா அதை நினைப்ப விட்டுவான். ஆமென். சரி, புருஷன் அன்பா இல்லை அப்படின்னு அழ வச்சுட்டே இருப்பான். அவரு கொஞ்சம் அன்பா இருந்தா, ஐயோ மாமியார் திட்டாங்க அப்படின்னு அழ வைப்பான். எதையாவது ஒண்ணு நினைப்பூட்டி உங்களை ஒரு இடத்துல முடக்கணும்னு நினைப்பான். ஆமென். இங்க அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, வாசல் எரிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி நெகேமியாவுக்கு வந்தோடனே நெகேமியா அலங்கத்தை கட்டலான்னு புறப்படுறாரு. கட்ட புறப்படும் போதெல்லாம் நல்லா இருந்தது. ராஜாவும் நல்லா எல்லாத்தையும் ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் சொல்வீங்க, ஏசப்பாக்குள்ள வர துவங்கும் போது நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் தந்திருக்காரு. ஆமா தானே? சும்மா கேட்போம், ஏசப்பா பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள பிரியாணி வாங்கிட்டு வந்துருவாங்க யாராவது பார்த்து. அது யாருக்காவது நடந்திருக்கா? சிம்பிளா சொல்றேன். ஆமா. நீங்க டக்குன்னு ஏதாவது ஒண்ணு கேட்பீங்க, ஆண்டவரே இது இருந்தா நல்லா இருக்கும் ஏசப்பா அப்படின்னு நீங்க செஞ்சு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணிடுவார்? ஆண்டவர் கொடுத்துருவார். அப்படிதான் நெகேமியாவும் அலங்கத்தை கட்டலான்னு எழும்புன உடனே என்ன நடக்குமோன்னு அப்படியே ஒரு சின்ன ஜபத்தை மட்டும் பண்றாரு. ராஜா சொல்றாரு, எல்லாமே எடுத்துக்கோ, என்ன வேணாலும் எடுத்துக்கோ, யார வேணாலும் கூட்டு போ. அப்ப நெகேமியா நினைக்கிறாரா, சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கே, அலங்கத்தை கட்டுறது நல்லா இருக்கே. அப்படிதான் நம்மளும் முதல்ல நினைச்சோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை பயில் காட்டி அழைத்தேன். ஆமென். ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா எப்படியாவது நம்மளை கூப்பிடணும். அதுக்காக எதை வேணாலும் பண்ணி கூப்பிடுவார். ஆமென். யூத் மீட்டிங்ல ஒரு பையன் சொன்னான், ஒரு பையன் இன்னொரு பையனை எப்படி கூட்டிட்டு வந்திருக்கானா, டே யூத் மீட்டிங் போனா நிறைய பொம்பளை பிள்ளைலாம் வரும், வாடா. இப்படிதான் கூட்டிட்டு வந்தான். உண்மை. இப்படிதான் வந்து சரி உட்காரலாம், என்னதான் நடக்குது அப்படின்னு வந்த பிள்ளைதான் அவன். சரி அப்படியே வந்து உட்காருவோம் அப்படின்னு உட்கார்ந்து வந்தான். ஆனா கர்த்தர் பாருங்க அவனை தொட ஆரம்பிச்சிட்டார், அவனோட பேச ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. ஆமென். எப்படி நடந்தது, எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே தெரியல. கர்த்தர் அவனோடு இடைப்பட ஆரம்பிக்கும் போது அவன் வந்த நோக்கத்தையும் அவன் மறந்துட்டான். கர்த்தர் அவனை பிடித்து கொண்டார். அல்லேலூயா. அப்படிதான் ஆரம்பத்துல நெகேமியா சொன்ன உடனே ராஜா எல்லாமே கொடுத்த உடனே எப்படி இருந்துச்சு நெகேமியாக்கு? ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆனா வந்து அலங்கத்தை கட்ட ஆரம்பித்த செய்தி கேட்ட உடனே ஒரு சன்பலாத் எழும்புறான். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜெபிக்காம இருந்த நாட்கள் இருக்குல்ல, கர்த்தரை தேடாம இருந்த நாட்கள் இருக்கு. அப்பெல்லாம் பிரச்சனையே வந்ததில்லை, நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சினிமா பார்த்துக்கிட்டே டிவிக்கு முன்னாடி உட்காந்தே இருந்த நாட்கள்லாம் உண்டு. அப்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அக்கா என்னைக்கு ஆலயத்துக்கு வருவோம்னு நினைச்சனோ அன்னைக்குதான் சிஸ்டர் சண்டே சர்வீஸ் வர்ற வரையும் பிசாசு ஓகே விட்டுருவான். ஆனா ஃபாஸ்டிங் பிரேயர் வரக்கூடாது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சண்டே சர்வீஸ் வந்தீங்கன்னா பிசாசு விட்டுருவான். என்னன்னா வந்துட்டு போ. உன்ன மாதிரி நிறைய பேர் சண்டே மட்டும் வந்து உட்காருவாங்க. அவங்கள பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. பிசாசு கிட்ட இந்த சண்டே கிறிஸ்டியன்ஸ் பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நானும் அவனும் கூட்டாளி, நாங்க தோஸ்து. அவன் சும்மா சண்டே என்ன பண்ணுவான், அப்படி வந்து உட்காந்துப்பான். ஆனா மற்ற 6 நாளும் அவன் என் கூட தான் இருப்பான். அதனால என் ஃப்ரெண்டுக்கு நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னுவான். ஆனா சரி சண்டே சர்வீஸ் தான் வந்தோம், ஆர்க்குக்கு வந்தா சுகம் கிடைக்கும்,
ஆர்க்குக்கு வந்தா நல்லது நடக்குது இப்படி எல்லாம் கேட்கறதுனால ஆர்க்குக்கு வருவோம், ஃபாஸ்டிங் பிரேயர் வருவோம் அப்படின்னு மட்டும் நீங்க கட்ட ஆரம்பிச்சீங்க, அப்பதான் ஒரு சன்பலா தெழுவான். ஏன் சண்டே சர்ச்சுக்கு போறதோட நிறுத்தணும். அதை நீ தாண்டி போயிட்டனா என் நிழலை விட்டு தூரம் போயிடுவேன். ஆமென். பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் வந்த நீங்க எல்லாம் ஒரு பெரிய காரியத்தை தாண்டி வந்திருக்கிறீங்க. கைகளை தட்டி உங்களுக்கே ஒரு கை தட்டல். ஆமா, ஆமென். கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த சன்பலாத் எழுந்த உடனே இவன் பேசுகிற வார்த்தை தான் ரொம்ப மனசு என்ன பண்ணுது, வேதனைப்படுத்துது. அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? அவன் சொல்ற வார்த்தை, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? யாராவது ஒருத்தர் எனக்காக வாசிக்க முடியுமா? 2ஆம் வசனம். அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். அல்லேலூயா. ஆமென். மனமடிவாக்க பேசுகிற வார்த்தைகள். அல்லேலூயா. இதுதான் யோசேப்புக்கும் நடந்தது. வில் வீரர்கள் அவன் மனமை மடிதாக்குற மாதிரி வில்லுகள் என்ன பண்ணாங்க, அம்புகளை எய்தாங்கன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லு. இங்க வாசிக்கிறோம், கட்டணும்னு நினைச்ச உடனே அவர்கள் பேசுகிற வார்த்தை. நேற்று நான் ஒரு வாலிப பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமென். இந்த பிள்ளை எனக்கு சொன்ன சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம வீட்டுகளெல்லாம் யூத்ஸை ஜெபம் பண்ணுடா, டே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுடா அப்படின்னு கேட்போம்ல. நீங்க நினைக்கிறீங்களா ஒரு கூட்ட வாலிபர்கள், ஏன்னா அவர்களை விரல் விட்டு சொல்ல முடியும், அவங்க பேர் கூட என்னால சொல்ல முடியும். அந்த வீட்டிலலாம் அவங்க கிறிஸ்தவர்கள் தான், அவங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு போறாங்க தான். ஆனா 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் பண்ணா அவங்க அப்பா வந்து நின்றுடுவார். எழு போதும். சரி, இவன் மொட்டை மாடியில போய் ஜெபம் பண்ணா அவங்க அப்பா பின்னாடியே வந்து நிற்பார். மொட்டை மாடி பூட்டிட்டார். நீ என்ன சும்மா பாஸ்டர் மாதிரி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்க? எழு போய் படி. யாரு? சர்ச்சுக்கு வர அப்பா. யூத் மீட்டிங் போகணும்பா, யூத் மீட்டிங் சாட்டர்டே நைட்டு அப்படின்னு அதுக்கெல்லாம் போக முடியாது, டியூஷன் போ. இப்படி சொல்லுகிற பெற்றோர்களுக்குள்ள ஒரு சில வாலிபர்கள் அந்த பிள்ளை சொல்லும்போது சொன்னா, அக்கா நிறைய நெருக்கத்துல தான் நான் கர்த்தரை தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. பெற்றோர் கர்த்தரை தேட வேண்டாம் என்று சொல்லியும் கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் என்னோட கணவரோட நேற்று பேசும்போது இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறேன். கடைசி காலத்துக்குன்னு கர்த்தர் ஒரு தலைமுறையை மறைவுல வச்சு உருவாக்கிட்டு இருக்கிறார். ஆமென். பெற்றோரானாலும் எதுவானாலும் அவங்கள கர்த்தரை விட்டு பிரிக்கவே முடியல. எதுவுமே அவங்கள பிரிக்க முடியல. அல்லேலூயா. இந்த சன்பலாத்தும் தொபியாவும் எழும்பி சும்மா ஒரு நரி போனா இதெல்லாம் இடிஞ்சு விழுந்துரும். நம்மளை பார்த்து அப்படிதானே பேசுறாங்க. அல்லேலூயா. நம்மள அவங்க பேசுகிற வார்த்தை அவங்களுக்கு மனமடி உண்டாக்குது. அப்ப மனமடி உண்டான உடனே வசனம் சொல்லுது, நெகேமியா அவங்களோட போய் வாக்குவாதம் பண்ணிட்டு இல்லை. நெகேமியா செஞ்ச ஞானமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பொழுதுமே ஒருத்தர் நம்ம மனமடிவாக்க பேசின உடனே நெகேமியா போய், அடுத்த வசனம் நீங்க அப்புறமா வாசிச்சு பார்க்கலாம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பித்து ஒரு நீண்ட ஜெபத்தை நெகேமியா சார், ஆண்டவரே இப்படியெல்லாம் பேசுறாங்களேப்பா, உம்முடைய ஆலயத்தை கட்ட, உம்முடைய அலங்கத்தை கட்ட எங்களை நீங்க அழைச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் பேசி ஜெபம் பண்ணி முடித்ததற்கு பின்பாக நல்லா 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். சத்தமா வாசிக்க போறீங்க. ஏன் சத்தமா வாசிக்கணும்னா, உங்க பக்கத்துல சில பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பக்கத்துல நீங்க என்ன பாக்குறதுனால உங்களுக்கு தெரியல, ஆனா நான் இங்கிருந்து பாக்குறதுனால எனக்கு தெரியுது. ஆமென். இப்ப அவங்க எல்லாம் எழும்பணும்னா ஒரு சத்தம் என்ன பண்ணும், கேட்கணும். என் சத்தம் பத்தல. சில பேருக்கு நான் பேசுறது எப்படி இருக்குன்னா, ஆராரோ ஆரிராரோ ஆரிராரோ அப்படி இருக்கு. ஆமென். இப்ப வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இந்த சத்தத்துல தூங்குற எல்லாரும் எழுந்தாங்கன்னா, இன்னைக்கு நைட்டு கூட தூக்கம் வரக்கூடாது அவங்களுக்கு. நைட்டு ஃபுல்லா ஜாமம் காத்து ஜெபிக்க போறாங்க அவங்க. ஜெபிக்க வச்சிருவோமா? ஒரு அசைவை உண்டு பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும். ஹல்லேலூயா. பிரச்சனை வந்த உடனே ஜெபிக்கிறது முதல் கட்டம்.
ஜெபிச்சு முடிச்சுட்டு ஜெபிச்சிட்டோம் கர்த்தர் பார்த்துப்பாரு அப்படின்னு எழுந்து போயிடக்கூடாது. ஜெபிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இங்க வசனம் சொல்லுது, ப்ரேயரோட நாங்க ஸ்டாப் பண்ணல, ஆக்ஷன்ல இறங்குறோம். என்ன ஆக்ஷன்பா? ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். இவங்க பேர் தான் வாட்ச்மேன்ஸ். ஹல்லேலூயா. ஜெபிச்சு முடிச்சோம். ஏன் இந்த வாட்ச்மேனை நிறுத்தணும் அப்படின்னா, வேத புத்தகத்துல இந்த ஜாமம் காக்கிறவர்கள், காவல் காக்கிறவர்கள் நிறைய இடத்துல வந்தாலும் இவங்களுடைய ஒரே வேலை என்ன தெரியுமா? இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா பவுல் அழகா சொல்றாரு, சத்துருவின் பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள். இப்ப அவன் எப்படி மிரட்டுறான்னா, நான் உங்களை வந்து போர் செய்து அந்த அலங்கத்தை என்ன பண்ணிடுவேன். இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, கர்த்தரை தேடுகிறதுனால பிரச்சனை வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பேன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. எஸ் ஆர் நோ? இப்ப அலங்கத்தை கட்ட ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை வராதுன்னு ஆண்டவர் நெகேமியாக்கு வாக்கு பண்ணல. பிரச்சனை வந்தது, ஆனா கர்த்தர் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு காதுகள்ல கேட்ட உடனே கொண்டு போய் ஜாமம் காக்கிறவர்கள் நிறுத்துறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி அபிஷேகிக்க போறார்னா, உங்கள் ஒவ்வொருவரின் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் வந்து இறங்க போகிறது. அது உங்களை இது முதற்கொண்டு ஜாமம் காக்கிறவர்களாய் மாற்ற போகுது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது இந்த ஜாமம் காக்கிறதுல இருக்கிற பவர். ஆமென். பிசாசு எனக்கு விரோதமா செயல்படுவான்ற ஒரு ஞானம் வந்த உடனே கொண்டு போய் 4 பேரை ஒரு 4 டவரை கட்டி, எப்பவுமே ஜாமம் காக்கிறவர்கள் எங்க இருப்பாங்க தெரியுமா? அலங்கத்துக்கு மேல ஒரு டவர் கட்டி இருப்பாங்க. ஆமே. அதுல போய் நின்னுதான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா மேல போய் நின்னாதான் தூரம் வர்றது தெரியும். அல்லேலூயா. உங்களுக்கு நான் ஒரு சம்பவத்தை இதுக்காக காமிக்க போறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டியது 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்க போறோம். இந்த புத்தகத்துல எதை வாசிக்கிறோம் அப்படின்னா, தாவீது ராஜாவா இருந்த காலத்துல தாவீதுக்கு விரோதமாக தன் சொந்த மகனே எழும்பி அப்சலோம் ஒரு ராஜ்யத்தை உண்டாக்க முயற்சி செய்கிறார். அதுல இருந்து இவங்க தப்பிச்சு ஓடி பெரிய ஒரு யுத்தம் அப்சலோமுக்கும் தாவீதுடைய சேனைக்கும் நடக்குது. தாவீது அந்த யுத்தத்துக்கு போல, ஏன்னா தன்னுடைய மகனுக்கு விரோதமாவே போறது தாவீதுக்கு பிடிக்கல. அப்படி யுத்தம் அங்க நடந்துட்டு இருக்கு, தாவீது இங்க உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமா அந்த முதல் வசனத்தை? அதாவது 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை. அது வாசிக்கிறீங்களா? 2 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரமா 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 26 18 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். ஜாமம் காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு அதோ பின்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோட கூப்பிட்டு சொன்னான். ஹல்லேலூயா. 24ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, தாவீது 2 ஒளிமுக வாசலுக்கும் நடுவுல உட்கார்ந்து இருக்கிறார். எதுக்குப்பா தாவீதே உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா, தாவீது சொல்றாரு, தூரத்துல யுத்தம் நடந்துட்டு இருக்கு, என்ன செய்தி வருமோன்னு அப்படிதான் நம்ம உட்கார்ந்துருப்போம், வெயிட் பண்ணிட்டு இருப்போம். என்ன நடக்கும் மேட்ச் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆமே. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கார் தாவீது. இப்ப தாவீது வெயிட் பண்ற நேரத்துல ஒரு ஜாமம் காக்கிறவன் என்ன செய்கிறான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. 24ஆம் அதிகாரத்துல நான் 3வது வரியிலிருந்து வாசிக்க போறேன். ஜாமம் காக்கிறவன் அலங்கத்தில் இருக்கிற கெவினியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறான். அல்லேலூயா. ஜாமம் காக்கிறவங்களுக்கு 2 வேலை இருக்கு. ஆமென். 1, அவர்கள் தூரத்திலிருந்து வருகிற ஆபத்துகளையும் அறிஞ்சு கொள்வாங்க. 2வது, தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தியும் அறிந்து கொள்வாங்க. அல்லேலூயா. இப்ப நான் ஏன் உங்களுக்கு முதல்ல யோசுவாவை காலேவை காண்பிச்சேன்னா, இதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் நடக்கவே போகுது, இதுக்கு அப்புறம் தான் ஜெயம் கிடைக்கவே போகுது. ஆனா முன்னாடியே அவங்க சொல்றாங்க, கர்த்தர் அவர்களை என்ன பண்ணி, அவங்க காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிருச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த டிவைன் விஸ்டம் எப்படி இருக்க போகுது தெரியுமா? இந்த ஆவிக்குரிய அபிஷேகம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தெரியுமா? கர்த்தர் வரும் காரியங்களை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு எப்பவுமே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறியாமைனாலே. ஆமாதானங்க? அறிவு. நிறைய நேரத்துல நான் நிறைய கிறிஸ்தவர்களோட இல்ல நிறைய பெண்களோட இந்த கவுன்சிலிங்காக எல்லாம் உட்கார்ந்து பேசும் பொழுது அவங்க சொல்லுகிற சில காரியங்களை, அவங்க பிரச்சனைகளை என்னோடு பகிர்ந்து கொள்வாங்க.
அப்படி பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நான் என்னன்னு கண்டுபிடிச்சேன்னா, அவங்களுக்கு வேதத்தை குறித்தும் கர்த்தருடைய சித்தத்தை குறித்ததான அறிவு இல்லாததான் காரணம். ஆமே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? நான் சமீபத்தில் ஒரு செய்தி எடுத்தேன், கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வார் அப்படின்ற ஒரு செய்தி. அதுல எதையெல்லாம் திருப்புவார் அப்படின்னு 3 பகுதி எடுத்தேன். அதுல முதல் பகுதியில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் தெரிந்தே தவற விட்ட சில காரியங்கள் இருக்கா இல்லைங்களாங்க நம்ம வாழ்க்கையில. ஆமா தானேங்க? நம்முடைய தவறான முடிவுகள்னால எத்தனை பேர் இழந்திருக்கிறீங்க? நான் எடுத்த சின்ன டிசிஷன் சிஸ்டர், அன்னைக்கு அந்த ஒரு சின்ன முடிவை நான் எடுத்தேன், அதனால என் வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த இழப்புகளை சந்திக்கிறேன். ஆமே, தெரியாம நான் அந்த காரியத்தை என்ன பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன். அதனால என் வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எப்படி ஒரு ஞானத்தை கொடுக்க போறார், எப்படி ஒரு ஆவின் அபிஷேகத்தை கொடுக்க போறார் தெரியுமா? இதுக்கப்புறம் நீங்க அப்படி சொல்லவே மாட்டீங்க. ஆமென். கிளாரிட்டி. எத்தனை பேர் நம்புறீங்க? கிளாரிட்டி. ஒரு கிளாரிட்டி தூரத்திலிருந்து வரும் பொழுதே அதை பார்க்கிற ஒரு கிளாரிட்டி. அல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கிற ஒரு கிளாரிட்டியை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். நிறைய நேரத்துல அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் நான் ஒன்றை உணர்ந்திருக்கிறேன், அவங்க தெரிஞ்சு அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சு அந்த விஷயத்தை சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சு அந்த வார்த்தையை பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா அறியாமையினாலே அந்த விளைவுகளை பற்றின ஞானம் இல்லாததுனால, ஆமென், அல்லேலூயா, அந்த காரியத்தை நிறைய பேர், என்னுடைய அத்தை, என்னுடைய மாமியார், அவங்க எப்பவுமே எப்படின்னா, எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, she will always think about future. ஆமென். நான் முன்னாடியே இதை சொல்லியிருக்கிறேன்னா உங்களுக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு ஃபியூச்சர். ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கலாத்த அப்படின்னு அத்தை சொல்லுவாங்க, வாங்குறது பிரச்சனை இல்லைம்மா, மெயின்டைன் யாருமா பண்றது? ஆமென். நீ பெரிய ஃப்ரிட்ஜ் எடு, மேல ஃபுல்லா ஃப்ரீசர் தான், ஏதாவது வச்சுக்கிற முடியுமா அதுல? அதாவது எப்பவுமே, அதாவது இப்பெல்லாம் நீங்க என்ன பாக்குறீங்க, அந்த காலத்துலாம் ஒரு பொருள் வாங்கணும்னாலே நம்ம அம்மாமாருங்கெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு வாங்குவாங்க. இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? வாங்கிட்டு சேர்க்கறாங்க. ஏன்னா இஎம்ஐல கொடுத்துறாங்க. ஆமா தானே? ஐயோ, இப்ப இஎம்ஐல கிடைக்கிறதுனால நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்க, சார் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு கார் லோன் கிடைக்குது சார், நமக்கும் காருக்கும் சம்பந்தமே இருக்காது, அது நமக்கு தேவையோ இருக்காது. ஆனா சும்மா வாங்கி போட்டிக்கோ, ஃப்ரீயா தானே இருக்கு, கொஞ்சம் பந்தாவா நிறுத்தி வைப்போம். அப்படி நிறுத்தி வச்சு அந்த வண்டிக்கு செலவழிச்சு. இப்ப என்ன பிரச்சனை, நிறைய பேர் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி, நிறைய பேர் அப்படிதான் பார்த்த உடனே அந்த பொருளை வாங்கிடுவாங்க. ஒரு பொருளுக்காக இந்த பொருள் எப்படி வாங்கலாம், இந்த பொருளுக்கு எவ்வளோ செலவாகும், இதுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் யோசிக்கிறதே இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? பார்த்த உடனே நல்லா இருந்துச்சு, பறித்தேன், புசித்தேன், செத்தேன், அவ்வளவுதான். கண் கவர்ச்சியா இருந்துச்சு சிஸ்டர். அந்த வீட்டுக்கு போனேன் சிஸ்டர், அவங்க வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அவங்க கிட்ட கேட்டா சொல்லியிருப்பாங்க, பெண்டு நிமிருது இதை வச்சு. அவன் இப்படிதான் ஒரு காரியத்தினுடைய விளைவும் அந்த பொருள் நமக்கு கொடுக்க போகிற பிரயாசத்தையும் அறியாமலே ஆசைப்பட்டு நம்ம நிறைய காரியத்தை வீட்டுல சேர்த்து வச்சிருக்கிறோம். நம்முடைய தவறான தேர்ந்தெடுப்புகள் அநேக இழப்புகளுக்கு காரணமா இருக்கு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்வீங்க? ஆமா, அவ ஆசைப்பட்டு வாங்கி ஒரு கடி கடிச்சா, அடுத்து வந்தது என்னதான்? இழப்பு தான். அவ்வளவுதான், போச்சு. அதே போலதான் இன்றைக்கு இழப்புகள். கர்த்தர் இன்றைக்கு அந்த இழப்புகளை குறித்து நான் தியானிக்கும் போது தான் சொன்னாரு, என் பிள்ளைங்க வாங்குறாங்க, இழக்குறாங்க, திருப்பி வந்துருவாங்க, வாங்கிக்குவாங்க, திருப்பி இழப்பாங்க. ஏன்னா கர்த்தர் வாக்கு கொடுத்துறாரு, நான் எதை இழத்தாலும் உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம இப்படி தானே பண்றோம். 6 நாளும் இந்த ஆலயத்துக்கு வாரத்தின் முதல் நாள்ல அப்படியே எனர்ஜி ஃபுல்லா வாங்கிப்போம். 6 நாளும் உலகத்துல போய் அதை என்ன பண்ணுவோம்? நல்லா செலவு பண்ணுவோம், திருப்பி வருவோம், திருப்பி போவோம், திருப்பி வரும், திருப்பி. அந்த சாட்டர்டே நம்ம எல்லாம் வரும் பொழுது எப்படி வருவோம்? அப்படி, ஆண்டவரே, ஆமென். ஆனா ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா? எவ்வளவு சோர்வு இருந்தாலும், ஆமென், அவன் அப்படி தைரியமா கர்த்தருடைய ஆலயத்துக்கு. தாவீது வனாந்தரத்துல இருக்கிறாரு, ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், வா தாவீதே. நல்ல சாப்பாடு கூட இல்ல தாவீதுக்கு, நல்ல ட்ரெஸ் கூட இல்ல,
பராமரிக்க ஆளே இல்லை, ஆனா ஆலயத்துக்கு போவோன்னு ஒரு உற்சாகம் வந்துச்சு. இந்த உற்சாகம் எப்படி தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிற உற்சாகம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு பெரிய இன்றைக்கு பிரச்சனையை நான் எதை பார்க்கிறேன்? கிறிஸ்தவ உலகத்துல குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதுக்கான காரணம், குடும்பத்துல பிரச்சனைக்கான காரணம், கடனுக்கான காரணம், வியாதிகளுக்கான காரணம் எல்லாமே அறியாமை தான். இதுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஜாமம் காக்கிறவர்களாய் நம்ம மாறணும். மாறினா ஃபர்ஸ்ட் ஏறணும். ஹல்லேலூயா. எல்லாரும் மாதிரியும் நம்ம இருந்தோம்னா நம்ம ஜாமம் காக்கிறவங்களா மாற மாட்டோம். இனி கை உயர்த்தி சொல்லுங்களேன், என் குடும்பத்திற்கு நான் தான் ஜாமக்காரி, நான் தான் ஜாமக்காரன். ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா ஒரு ஆயுதம் உருவாகி அந்த ஆயுதம் வந்து உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தை தொலைச்சு உங்க பிள்ளைகள் விழுந்து உங்க பிள்ளைகள் வேதனைப்படும் பொழுது, ஆண்டவரே என் பிள்ளையின் அழுகுரலை கேளும் என்று கூப்பிடுகிற ஆகார் நீங்க இல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்வீங்க? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்து அங்கலாய்க்கிறவர்கள் நீங்க இல்ல. தூரத்தில் இருந்தே சத்துருவின் அம்பு எதிரதை பார்த்து உட்காந்து முட்டி போட்டு நீங்க ஜெபிக்கும் போது வருகிற அம்பு அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்றேன்? எவ்வளவு நாளைக்கு நான் வந்து ஒரு சில சகோதரிகள் என்னுடைய ஃபெலோஷிப்ல இருக்கிற சகோதரிகளுடைய பிரச்சனைகளை சொன்னாங்க. ஒரு நைட்டு உட்காந்து ஆண்டவர் சமூகத்துல எனக்கு அவங்களுக்காக ஜெபிக்க ரொம்ப பாரமா இருந்தது. ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து நான் அப்படியே அழுது அழுது அவர்களுடைய பெயர்களை சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தேன். முக்கியமா 2 பேர். இவங்க 2 பேருக்காக ரொம்ப பாரத்தோடு நான் சொல்லி, ஆண்டவரே ஏன் அப்பா இப்படி நடக்குது, ஏன் இவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை தோன்ற மாட்டேங்குது, எவ்வளோ வருஷமா இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்க ஜெபிக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஜெபிக்கிறாங்க. அப்போ நான் ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், இயேசுப்பா அவங்கெல்லாம் உங்க ஊழியத்தை செய்ய விரும்புறவங்க, ஊழியத்தை செய்ய விரும்புறவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? பிரச்சனையை பார்ப்பாங்க. இதுக்காக ஜெபிக்கிறதே என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். ஊழியம் செய்யறது மேல ஆசை. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? எதையாவது ஆண்டருக்காக செய்யணும்னு ஆசை, ஆனா அதை செய்யறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை என்ன பண்ணிடுது வந்து. இப்ப என்ன ஆயிடுது? நம்ம போக்கஸ் எல்லாம் பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி விடுதலையாக்க போகிறார் தெரியுமா? வரும் காரியங்களை நீங்க கண்டு பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே அதை நீங்க அறிகிறீங்க. இங்க வசனம் சொல்லுது, செய்தி வருமான்னு தாவீது கீழே உட்கார்ந்துட்டு இருந்தாரு, ஆனா ஜாமக்காரன் மேல ஏறி போனான். கை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் ஏறி போக போறேன். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலாம் ஜாமக்காரரா மாற முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் மாதிரியும் 5 மினிட்ஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் வந்துதான் அழ முடியும். ஏறி போகணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எங்க ஏறணும்? அலங்கத்தின் மேல ஏறி, டவருக்கு மேல ஏறி நின்னு பார்த்தாதான் வரும் காரியங்களை பார்க்க முடியும். இங்க வாசிக்கிறோம், ஜாமக்காரன் மேல நின்னு பார்க்கறான். சொல்றாரு, ஒருவன் ஓடி வருகிறதை காண்கிறேன் சொல்றாரா? அடுத்து அவன் பின்னாடியே இன்னொருத்தன் ஓடி வர்றதையும் பார்க்கிறேன். கொஞ்சம் கிட்ட வர 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 சொல்றான், அவன் கூஷி மாதிரி இருக்கு. ஆமென். எப்படி தெரியுமா? கர்த்தர் உங்களை மாற்ற போகிறாரு. உங்களை கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன் கர்த்தர் யோவான பிசிக்கல் ரெல்ம்ல இருந்து ஆவிக்குரிய ரெல்முக்கு உயர்த்தினார் தெரியுமா? ஏன்னா வரும் காலங்களை குறித்து யோவானுக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? எனக்கு ஆசையா இருக்கு. ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, குழப்பமா இருக்கு சிஸ்டர், என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமென். கிளாரிட்டி எப்ப தெரியுமா வரும்? ஏறி போனா வரும். ஆமென். இங்கிருந்து பார்த்தாதான் எதுவுமே தெரியாது. மேல ஏறி போய் நின்னு பாருங்க, அங்கிருந்து தூரத்துல என்ன வருதுன்றதை கர்த்தர் உங்கள் கண்கள் காண செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஆவிக்குள்ளாக விரும்புறீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளான ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனா, ஒரு ஸ்பிரிச்சுவல் உமன் தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷி. ஒரு வீட்டுக்கு 10 ஜாமக்காரெல்லாம் தேவையில்லை, ஒரு ஜாமக்காரி போதும். ஆமென். இங்க நீங்க வந்திருக்கீங்கல்ல, நீங்க ஒரு ஆள் போதுங்க. உங்க வீட்டுக்கு நடக்க போகிறவைகளை முன்னறிவித்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு. அல்லேலூயா. ஒரு ஜாமக்காரன் முதலாவது என்ன சொன்னேன்? ஏறி போகணும்னு சொன்னேன். 2வது, ஜாமக்காரன் கையில ஒண்ணு இருக்கணும். எல்லாரும் என்னோடு சேர்ந்து எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரத்துக்கு நேரா உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய வசனத்தை திருப்ப போறீங்க. எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசன இடத்துல கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசி அவர் சொல்லுகிற வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே நீ ஜனங்களோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது. ஹல்லேலூயா. இப்படி சொல்லி கர்த்தர் சொல்றாரு. வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து இதை வாசிக்க போறோம்.
நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லையுள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்தபோது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். காவற்காரர்களை இங்க நீங்க வாசிச்சீங்கன்னா, நெகேமியா பிரச்சனையின் சத்தம் கேட்ட உடனே காவற்காரர்களை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? நிறுத்திட்டார். இங்க பட்டயம் வரப்போகுதுன்னு கேட்ட உடனே என்ன சொல்றார் ஆண்டவர்? காதுல விழுந்த உடனே காவற்காரரை அனுப்பிடணும். நீங்க வாசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாக்கோபு இரு பரிவாரங்களோடு வந்தது எத்தனை பேர் தெரியும்? வெறும் கையாய் நான் நடந்து வந்தேன். ஆமா தானே? இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பாடலாமா? வெறும் கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏ எலோஹே, ஏ எலோஹே, ஏ எலோஹே, உம்மை துதிப்பேன். ஏ எலோஹே, ஏ எலோஹே, ஏ எலோஹே, நான் உம்மை நம்பி வந்தேன், உம்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படல. உந்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படல. உந்தயவென்னை கைவிடல. ஆமென். யாக்கோபு இரு பரிவாரத்தோட ரொம்ப ஜாலியா பாட்டு பாட்டே வராரு. வெறுங்கையா போனேன்ப்பா, 2 பரிவாரத்தோட வரேன். 2 பரிவாரத்தை விட 4 பொண்டாட்டிங்க 2 பக்கம் நடக்கிற சந்தோஷம். ஆமென். அப்படியே கெத்தா நடந்து வந்துட்டு இருக்கிறார். வந்த உடனே இப்போ ஒரு செய்தி வருது. என்ன சொல்லுங்க? எத்தனை பேரு இதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? கொஞ்ச நேரம் நம்ம நல்லா இருந்தா ஒரு சிலருக்கு பொறுக்கவே பொறுக்காது. ஆமா தானே? எத்தனை பேரு பயந்து இருக்கிறீங்க? உண்மையா சொல்லுங்க. ரொம்ப சிரிச்ச உடனே ஒரு பயம் வரும். என்ன பயம் சொல்லுங்க? ஐயோ ஏதோ தப்பா நடக்குதுற போல இருக்கு. ரொம்ப சிரிச்சிட்டேன் அப்பனா ரொம்ப அழ போறேன். ஆமா, இப்ப இரு பரிவாரத்தோட பாட்டு பாடிட்டு ஜாலியா வந்துட்டு இருக்காரு யாக்கோபு. ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? ஏசா வராரு. இப்ப யாக்கோபு என்ன தெரியுமா பண்ணும்? ஏசா வந்தா என்ன? அவன்லாம் யாரு? எவ்வளவு எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு வேலைக்காரர் இருக்காங்க தெரியுமா? கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறேன்னு அப்படின்னு தைரியமா போகல. சத்தம் கேட்ட உடனே அவன் ஒரு காவற்காரராய் மாறுகிறான். ஹல்லேலூயா. வசனம் ஜாமக்காரன் என்ன தெரியுமா? இரவும் பகலும் கண் விழித்து எதுவும் தன்னை தாக்காதபடி நிக்கிறேன். ஆமென். திறப்பை அடைக்க, சுவரை அடைக்க நிக்கிற ஒரு காவற்காரர். உங்க வீடுகளுக்கு பிரச்சனையே வராதா நான் வாக்கு பண்றதுக்கு இன்னைக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்க நான் வரல. ஆனா வருகிற ஆயுதத்தை முன்பே அறிந்து அதை திருப்பி விடுகிற அபிஷேகம் உங்க மேல இருக்கு. அதை இன்னைக்கு கொஞ்சம் எழுப்பி விடதான் கர்த்தர் இன்னைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. செய்தி வந்த உடனே அவன் ஒரு ஜாமக்காரனாய் மாறிட்டான். என்ன? எப்படி மாறினாரு? இதுவரைக்கும் அப்பா, இதுவரைக்கும் புருஷன், இதுவரைக்கும் எஜமா. ஆனா செய்தி வருது, பட்டயம் வருது, நம்முடைய ஏசா வராருன்னு கேட்ட உடனே பொசிஷன் மாறுது. என்ன? அப்பா இல்ல, புருஷன் இல்ல, இப்ப நான் ஒரு ஜாமக்காரன். ஹல்லேலூயா. ஆமா, செய்தி வருது. பிரச்சனையின் சத்தம், அழுகுரலின் சத்தம், பட்டயத்தின் சத்தம் வந்த உடனே பொசிஷன் எடுத்துடணும். ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் ஆர்மி மேன்ஸ் மாதிரி எப்ப வேணும்னாலும் சங்கு ஊதுன உடனே போய் என்ன பண்ணிடணும்? பாத்திருக்கேளா? ஆமா, சத்தம் கேட்ட உடனே போய் பொசிஷன் அப்படி நிக்கிறாங்களா? பொசிஷன் என்ன தெரியுமா? ஜாமம் காக்குறவன் தான் பொசிஷன். திடீர்னு வீட்டுல நல்லா போயிட்டு இருக்க வீட்டுல கொஞ்சம் அப்படியே சத்தம் கேக்குது. என்ன? கொஞ்சம் கோப சத்தம் கேக்குது. உடனே நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க தெரியுமா? கத்தியோடு ரத்தத்தோடு யுத்தம் பண்ண, இதோ நான் வரேன் அப்படின்னு போய் நிக்கிறீங்க. உங்க பொசிஷன் அது கிடையாது. உங்க பொசிஷன் ஜாமக்கார பொசிஷன். வீட்டுல ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது. நம்ம பிள்ளை போற ரூட் சரியில்லை, நம்ம மனைவி போற ரூட் சரியில்லை, ஏதோ ஒண்ணு சென்ஸ் பண்றீங்க. ஆமென். நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில சம்திங் இஸ் கம்மிங் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்ச உடனே நீங்கள் ஜாமக்காரன்ற பொசிஷன் எடுத்துடணும். யாக்கோபு பாருங்களேன். ஓகே, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கிறான்னு படுத்து தூங்கல. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு ஜாமக்காரன், ஒரு பொசிஷன். ஆமென். முழுவதும் போய் கர்த்தர் நிக்கிறான்.
என்ன தெரியுமா சொல்றான்? ஆண்டவரே, ஏசா வரான், ஆனா நீ என் கூட இருக்கிற. அந்த ஜாமக்காரன் அன்றைக்கு நின்றதுனால தான் அழிக்க வந்த ஏசா அணைத்து கொள்ளும்படி கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன், உங்க பொசிஷன்ல நீங்க நின்னா போதுங்க. ஜாமம் காக்கிறவர்களா அலங்கத்தின் மேல, டவரின் மேல நீங்க போய் நின்னா போதும், கர்த்தர் ஒவ்வொரு ஆயுதத்தையும் ஆசீர்வாதமாய் உங்களுக்கு மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களை அழிக்க நினைக்கிற சத்துருவி, நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா உங்களுக்கு அந்த வார்த்தை தெரியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அபிகாயில்னு ஒரு அம்மா. ஆமா, அந்த அம்மா தான் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அபிகாயில் தாவீது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அழிச்சு அடிச்சு தும்சம் பண்ணதுக்கு அப்புறமா, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அழுகிறவள் அபிகாயில் அல்ல. காதுக்கு சத்தம் வருது, தாவீது அவனோடு கூட எல்லாரும் சேர்ந்து, அபிகாயிலே உன் புருஷன் பேர் என்ன? நாபால். அபிகாயில் என்ன தெரியுமா பண்ணிருக்கலாம்? ஆண்டவரே ஏனப்பா இந்த புருஷனை எனக்கு கொடுத்தீர். அங்க பாருங்க, அவர் எவ்வளவு நல்லா இருக்காரு. எங்க ஊர்ல ஒரு ஐயா ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து பேத்தியை எடுத்துட்டாச்சு. என்னது, பேரம் பேத்தி எடுத்தாச்சு. ஆனா எங்க வீட்டுக்கு உட்காந்து பேசினாருன்னா ஐயா சொல்லுவார், அப்பவே எங்க அம்மா சொல்லுச்சு, இவ வேணாம், இவளை கலட்டி விட்டுருன்னு. என்ன பண்றது? எங்க மாமனார் கிட்ட சொல்லுவாங்க, என்ன பண்றது ஐயா, வயித்துல புள்ள வந்துருச்சு, இல்லனா அவளை என்னைக்கோ நான் கலட்டி விட்டுருப்பேன். எப்போ பேரம் பேத்தியே எடுத்தாச்சு. இன்னைக்கும் அந்த ஐயாவுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த அம்மாவை கலட்டி விட்டு இன்னொரு அம்மாவை கல்யாணம் பண்ணிருக்கலாம். எப்போ? இந்த காலம் வரைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அபிகாயில் கிட்ட போய் கேட்டா அவ அப்படி சொல்ல மாட்டா. தன்னுடைய புருஷனை குறை சொல்லிக்கிட்டே அவ இருக்க மாட்டா. அப்படி சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே மூலையில உட்காந்தா தாவீதும் அவன் ஆட்களும் தூக்கி சாப்பிட்டு மெதிச்சு கொண்டு எல்லாத்தையும் போயிருவாங்க. இன்னைக்கு பிசாசு என்ன தந்திரம் தெரியுமா பண்றான்? உட்காரு, அழு, உனக்கு தெரியவே கூடாது வருகிற ஆயுதம். ஆமென். ஆனா அபிகாயில் அப்படிப்பட்டவள் இல்ல. செய்தி கேட்ட உடனே எழு, புறப்படு, சேனம் கட்டு, எதிர்கொண்டு போறேன்னு போனவ. அல்லேலூயா. அவதான் ஒரு ஜாமக்காரி. அல்லேலூயா. கேள்விப்படுறீங்க, உங்க பிள்ளைங்க போன்ல ஏதோ ஒரு தவறான காரியத்தை பார்த்துட்டீங்க, உங்க கணவருடைய கிரியைகள் ஆக்ஷன்ல சம்திங் இஸ் ராங்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. உடனே போய் என்ன, ஏன் அவளோட பேசுற, ஏன் அவளோட பேசுற, ஏன் இவனோட பேசுற அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உடனே உங்க வாயினால, உங்க மாம்சத்தினால, உங்க ரத்தத்தினால யுத்தம் பண்றீங்க. உடனே அது பிரச்சனை பெருசாகுது. ஆமாடி அப்படிதாண்டி பண்ணுவேன், இப்ப என்னடி உனக்கு அப்படின்றார் ஐயா. அப்படியா, அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு பைய தூக்கிட்டு வந்துடுறோம். இப்ப என்ன ஆயிடுச்சு? பிசாசு சொல்றான், சாலி சாலி சாலி, இதுதான் எனக்கு வேணுமே. ஆனா அந்த ஐயா எந்த அம்மாக்கும் மெசேஜே பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த ஐயா ஆமா அப்படிதான் பண்ணுவேன்னு எதனால சொன்னார் தெரியுமா? நீங்க பேசுறது கேட்டு தாங்க முடியல அவரால. இப்ப சொல்லுங்க சொல்லுங்க நீங்க கேட்க கேட்க அவர் இல்லைன்னு சொன்னாலும் நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் இல்ல எனக்கு தெரியும். அப்ப ஆமாடி அப்படின்னு டக்குன்னு. உடனே ஆமா பாத்தீங்களா, ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைய தூக்கிட்டு, இங்கதான் ஏதோ ஒண்ணு தப்பு நடக்குதுன்னு எனக்கு தெரியுது சிஸ்டர் அப்படின்னு உடனே போய் வாயினால போய் கைகளினால யுத்தம் பண்ணாம ஜாமக்காரியா போய் நின்னு, ஆண்டவரே நான் சென்ஸ் பண்றேன் ஏதோ என் குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு உருவாக்கி கொண்டிருக்கிறான், ஆனா நான் இப்ப ஜாமக்காரியா நிற்கிறேன், இரவும் பகலும் நான் நிற்கிறேன், என் மூலமாக இந்த ஆயுதத்தை வாய்க்காதே போக பண்ணுங்க. அல்லேலூயா. அதுதாங்க டேக்கிங் பொசிஷன். ஆமென். ஆர்க் ஆஃப் ஹோப். நாளைக்கு சாயங்காலத்துல நான் இன்னொரு ஒரு காரியத்தை குறித்து டேக்கிங் பொசிஷனை குறித்து பேச போறேன். புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல எப்பவுமே ஒரு ராஜ்யம் நிலை நிற்கணும் என்று சொன்னால், ஒரு ராஜ்யம் நிலை நிற்கணும்னு சொன்னா 3 பேர் கொண்ட குழு அதுக்கு தேவை. சொல்லுங்களேன், எத்தனை பேர் கொண்ட குழு? ஒரு கிங்டம் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அது பைபிள்லயும் சரி உலக பிரகாரமாவும் சரி. ஒரு கிங்டம் எஸ்டாப்ளிஷ் ஆகி நல்லா நிக்கணும்னா அதுல 3 பேர் கொண்ட குழு இருக்கணும். முதல் ராஜா, என்னங்க, இரண்டாவது ஆசாரியன், மூன்றாவது தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இந்த காம்பினேஷன்ல ஒரு ஆள் இல்லைன்னா கூட என்ன ஆயிரும் தெரியுமா?
என்ன ஆயிருங்க? அவுட். இத நமக்கு தெரியுதோ இல்லையோ, நிறைய ஜெயிச்ச நிறைய ராஜாக்களை போய் கேட்டீங்கன்னா அவங்க மந்திரம் பண்ணுகிறதுக்கு ஒரு ஆசாரிய கூட்டத்தையும் வருங்காரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசி கூட்டத்தையும் கூட வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அப்பதான் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமா, நீங்க போய் கேட்டு பாத்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தருடைய வேதம் பள்ளி அறையில வந்து உட்கார்ந்து பேசினா கூட இவன் காது கேட்டுரும். ஏன் தெரியுமா? அவர் ஒரு ஜாமம் காக்கிறவர். இங்க 33ஆம் அதிகாரம் எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். எப்படி அந்த ஜாமம் காக்கிறவர்கள் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு என்ன பேர் தெரியுமா? தீர்க்க தரிசன அபிஷேகம். ஹல்லேலூயா. ப்ராஃபெட்டிக்கல் அனாயிட்டிங். இந்த ப்ராஃபெட்டிக்கல் அனாயிட்டிங் எப்படின்னா, இந்த ப்ராஃபெட்டிக்கல் அனாயிட்டிங் பார்க்க முடியும், கேட்க முடியும், சென்ஸ் பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அபிகாயிலை போல, எஸ்தரை போல பிரச்சனை வரப்போது ஆமான் சதி திட்டத்தை போட்டுட்டான உடனே எஸ்தர் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? நான் ஒரு ராஜாத்தியாக்கும் ஆமான வர சொல்லுன்னு சட்ட காலரை பிடிச்சு, ஆமானே பண்ணிருக்கலாமா பண்ணிருக்க கூடாதா? பண்ணிருக்கலாமா பண்ணிருக்க கூடாதா? ஏன் இப்படி பண்ற? ஏன் எனக்கு விரோதமா பண்ற? ஏன் எங்க யூதர்களை இப்படி வெறுக்கிற? உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு எஸ்தர் போராடிட்டு இருந்தாளா? நோ. பைபிள்ல ஜெயிச்சவங்க யாருமே சட்டக்காலரை பிடிச்சு கேட்கல, ஜாமக்காரர்களா நிக்கிறாங்க. ஆமென். 3 நாள் நான் அல்லும் பகலும் உபவாசிப்பேன். நான் ஜாமக்காரனா ஏறி போறேன். என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஏறி போறேன். எஸ்தர் ஏறி போனா, அபிகாயில் ஏறி போனா, யாக்கோபு ஏறி போனா. பிரச்சனையின் சத்தம் அறிகுறிகள் கேட்பதற்கு முன்பாகவே கர்த்தருடைய பாதத்திற்கு ஏறி போய் நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உங்க வாயிலிருந்து நீங்க ஜெபிப்பீங்க, கர்த்தர் உங்க மூலமா உங்க பிள்ளைகள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்துக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி, பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் கை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா என் ஜபம் என் பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசன ஜபமா மாறணும். என் ஜபம் என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மாற்றுகிறதா மாறணும். ஏசப்பா மாறும். கண்களை மூடி எழுந்து நின்று நம்ம முடிக்க போகிறோம். ஆமென். நிறைய விஷயங்களை பேசுகிறதுக்கு இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானால். அல்லேலூயா. இந்த ஜாமம் காக்கிறவர்கள், அல்லேலூயா, ஒரு முக்கியமான விஷயத்தை கர்த்தர் அவங்க கையில கொடுப்பார். என்ன தெரியுமா? ஜாமம் காக்கிற எல்லார் கையிலையும் கர்த்தர் ஒரு பொருளை கொடுப்பார். கெஸ் பண்ணுங்களேன், என்ன பொருள்? எக்காலம். அல்லேலூயா. தூரத்திலிருந்து ஒரு சத்தம் வந்த உடனே இவங்க எக்காலத்தை ஊத ஆரம்பிப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், எக்காலம் ஊதும் போது 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, உள்ளே இருக்கிறவர்களுக்கு எச்சரிப்பு. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், உள்ளே இருக்கிறவர்களுக்கு எச்சரிப்பு. வெளியில இருக்கிற சத்துருவுக்கு என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு பயமுறுத்துகிற சத்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க உங்க எக்கால சத்தம்? அல்லேலூயா. எனக்கு இன்னும் நல்லா தெரியும். என்னுடைய மாமியை குறித்து சாட்சி சொல்லணும்னா, அவங்க மொட்டை மாடியில் போய் அவ்வளோ சத்தமா ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அவருடைய ஜெபங்கள் தான் இன்றைக்கு தலைமையா கர்த்தர் எங்களை நிற்க செய்கிறதற்கு ஒரு வாசல். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஜாமம் காக்கிறவன ஏறி போங்க. ஆமென். ஏறி போங்க. கண்களை மூடி இன்னைக்கு என்ன பார்க்க வேண்டாம், கண்களை மூடி சொல்லுங்க, அப்பா நான் ஆவிக்குள்ளாக கர்த்தர் உதவி செய்யும், என்னை ஏறி போக பண்ணும். நான் கீழே எல்லார போல நிற்க அழைக்கப்பட்டவள் அல்ல. சத்தம் கேட்ட உடனே மாம்சத்தோடு யுத்தத்தோடு நான் யுத்தம் பண்றதுனால, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் யுத்தம் பண்றதுனால தான் பிரச்சனை பெருசாகுது. வீடுகளுக்குள்ள பிரிவினைகள் வருது, போராட்டம் வருது. அபிகாயில போல, யாக்கோப போல, எஸ்தர போல, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அப்பாயிண்ட் பண்ண போறாரு உங்களை. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு ஒரு பிரதிஷ்டை ஆராதனை. இது ஒரு பிரதிஷ்டை ஆராதனை. நெகேமியா சன்பலாத்தின் தொபியாவின் சத்தம் கேட்ட உடனே ஒரு சிறலை அரைத்து அவர்களை காவற்காரராய் பிரதிஷ்டை பண்ணி அப்பாயிண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு சில பேரை நோக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. என்ன ஆர்டர்? இது முதல் நீ காவற்காரி, இது முதல் நீ காவற்காரன், இது முதல் நீ ஜாமம் காக்கிறவள். கைகளை உயர்த்தி அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் வாங்கிக்கிறேன் ஏசப்பா.
ரியலாஷீதா சேரலா கதுரசே. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆவிக்குள்ளாக்கணும். கேளுங்க ஆண்டவரிடத்தில், என்னை ஆவிக்குள்ளாக்கும். நான் ஆவிக்குள்ளாகணும் ஏசப்பா. ஆவிக்குள்ளானாதான் பேதுருவே நீ ஏறிப்போ. அப்பதான் எவ்வளவு தூரத்துல ஒரு மனுஷன் ஜெபித்து கொண்டிருக்கிறான், அவனை எப்படி விடுதலை ஆக்கணும், அவன் குடும்பத்தை எப்படி சந்திக்கணும், கர்த்தர் உனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க முடியும். நீ கபோதிரவாசே ஆவியானவரே, வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எங்களை. இன்றைக்கு ஒரு வல்லமை என்னை சந்திக்கட்டும் அப்பா. உன் கண்களுக்கு நித்திரை வர பண்ணாமல் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறதற்கு உன் அலங்கத்தின் மேல் ஒரு ஜாமக்காரரை கட்டளையிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்க வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரின் மேலும் அந்த அபிஷேகம் வரப்போகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என் கரங்களில் ஒரு எக்காலத்தை தாரும் ஆண்டவரே. என் சத்தம் கேட்கும் பொழுதே சத்துருவுக்கு பயம் பிடிக்கணும். நம்மை கண்டுபிடிச்சுட்டா, நம்முடைய திட்டத்தை கண்டுபிடிச்சுட்டா, நம்முடைய தந்திரங்களை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்லி அவனுக்குள் ஒரு பயம் உண்டாகணும்னா ஒரு ஜாமக்காரன் ஏறி போய் நின்று எக்காலத்தை தொலிக்க பண்ண வேண்டும். ஷீராகாலா தேராகாலோ பெருமலை போலவே ஆவியை ஊற்று. ரெண்டு கைகளையும் உயர்த்தி ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, தாகம் தீர்ப்பூற்றே. என்னை ஜாமக்காரனாய் மாற்றும் இயேசுவே. இனி நான் ஒரு ஓரத்தில் அழுது கொண்டிருக்கிறவளாய் அல்ல, தூரத்திலிருந்து வருகிறதை காண்கிற கண்கள். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவி. என்னை மாற்றுமே, என்னை ஜாமக்காரியாய் மாற்றும் அப்பா. என்னை ஜாமக்காரனாய் மாற்றும் கர்த்தாவே. என் பிள்ளைகள் செய்கிறதை கண்டு அழுக நான் அழைக்கப்பட்டவள் அல்ல, அதற்காக பிரயாசப்பட்டு அவைகளை முறியடிக்க. சொல்லுங்க, சாத்தானின் தந்திரங்களை முறியடிக்கிற ஒரு அபிஷேகம். ரியா பாத்தேசே காதுரேரா வல்லமையா எங்களை நிறைத்து நீராளுகை செய்யும். கைகளை வேகமா தட்டி இன்னைக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நான் வாங்கிக்கிறேன் சப்பா. இனி நான் ஜாமம் காக்கிறவன். ஒரு புருஷன் மாத்திரம் அல்ல, ஒரு மனைவி மாத்திரம் அல்ல, ஒரு தாய் மாத்திரம் அல்ல, நான் ஒரு ஜாமம் காக்கிறவன். என் குடும்பத்துக்கு நான் தான் ஜாமக்காரி, ஜாமக்காரே. என்னை மேலே ஏற்றி நிறுத்துமே ராக்காலம்.